பையன்டா நீ. வாழை குருத்தா வாடி கீழே விழுந்துட்டியடா முருகா. விஷம் உடம்பு பூரா பரவிடுச்சு. என்னோட மாய மந்திரங்களை முறியடிக்க பால் குடிக்கிற பையன் நீ எதிரில வந்து நிக்கிறியா? தெய்வத்தையும் கட்ட முடியும், தெய்வத்துக்கும் வினைகளை செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சாச்சு. நீயே விஷம் குடிச்சிட்டு சருகா கீழே விழுந்து கிடக்கிறப்ப உன் பக்தர்களை பஞ்சு பஞ்சாக்குறது எனக்கு 5 நிமிஷம் வேலைடா. முருகா, வேலா, முருகா, முருகா, இது என்ன கோலம், இது என்ன கொடுமை? கலியுக கடவுளுக்கு இது செய்த வினையா, இல்லை நீ செய்கின்ற விளையாட்டா? சொல்லு முருகா, சொல்லு. யாரோ செய்த வினை, அதை நான் வாங்கிக் கொண்டது விளையாட்டு. இதுவரைக்கும் என் காலையே கும்பிட்ட உனக்கு என் தலைய மடியில வச்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தேனே, சந்தோஷப்படு. முருகா, நீ செஞ்சுடல் செவ்வேல், கல்லுல கூட உன்னை கருப்பா பார்த்ததில்லையே. சந்தனம் பூசின மேனியாத்தானே பார்த்திருக்க முருகா. பால்ல கலந்த விஷத்தை பூரா நான் உறிஞ்சிக்கிட்டேன். எனக்கு இப்ப எங்க மாமா கண்ணனோட நேரம் வந்திருக்கு. ஏன் விஷத்தோட வீரியத்தை நீ முழுங்கின? அதை தடுக்க வேற உபாயம் இல்லையா? இது உனக்கு தெரியாததா? இப்பிறவியில் நடக்கிறதெல்லாம் முற்பிறவியின் கர்மா. அந்த இரண்டையும் தொலைக்க முருகாங்கிற 3 எழுத்தை சொன்னா முற்றிலும் தொலையுமே. இதுதானே உண்மை. வேதங்களை கடந்த வித்தகனே, இப்படி ஏன் செஞ்சுக்கிட்ட முருகா? ஜாதகம், தோஷம், கிரக பலன், அதோட பலாபலன் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, கோயிலுக்கும் உண்டு, தெய்வத்துக்கும் உண்டு, அது எனக்கு உண்டு. அதை தடுக்க உன்னாலேயுமா முடியாது? ஓடுகின்ற நதியை தடுத்தேனா, நாடுகின்ற விதியை தடுக்க? பக்தர்கள் எனக்காக, நான் பக்தர்களுக்காக. இதுதான் இப்படி கிடப்பதின் உள்நோக்கம். இதுக்கு மாற்று என்னப்பா? நவபாஷாணத்துல வடிவெடுத்த உனக்கு விஷத்தை முறிக்க என்ன வழி முருகா? நல்லா யோசி, தெரியும். விஷமேறி கிடக்கிறது வேலன்னே உமா நினைக்கட்டும். நீ வேண்டிக்கு வர முருகன்னு ஒளறி வைக்காத. வேலா, 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 வேலா. ஐயோ வேலா, என்ன உடம்புல நீளமா இருக்கு பாட்டி? என்னாச்சு பாட்டி? விஷம் பரவி இருக்குமா? விஷமா? எப்படி பாட்டி? ஏதாவது கடிச்சதா? விஷம் கடிச்சதாலையா குடிச்சதாலையான்னு விவாதம் பண்ண நேரம் இல்லம்மா. ஐயோ, பிள்ளை வாழ குடுத்தா வாடி கிடக்குமா. பாவம், ஏதாவது செய்தாகணும்மா. என்ன செய்யறது பாட்டி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத்தனை நாளா வேலனோட பழகுறோமே தவிர அவன் அம்மா அப்பா கூட யாருன்னு தெரியலையே பாட்டி. இப்போ இப்போ எப்படியாவது சொல்லி அனுப்ப கூட முடியலையே பாட்டி. ஐயோ, யார் பெத்த புள்ளையோ இப்படி இருக்கானே பாட்டி. யாரு பெத்த பிள்ளைனாலும் பேரு பெத்த பிள்ளைம்மா. அப்பா அம்மா யாரா இருந்தா என்ன, எங்க இருந்தா தான் நமக்கு என்ன. அவ அம்மா உமா மகேஸ்வரி. ஆமா, நீதான். உன்னை இவன் அம்மாவா வரிச்சு அம்மான்னு கூப்பிட்டான்னு சொன்னல, அப்ப உமாவோட மகன் தானே. உமா, இந்த விஷத்துக்கு மருந்து சஞ்சீவி மூலிகை. அது விபூதியில கலந்து ஒரு இடத்துல இருக்கு. நீ போய் அதை உடனே கொண்டு வரணும். இவன் பேர்ல மனப்பூர்வமா பிரியமுள்ள நீ போனா தான் அது கிடைக்கும். எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி. என் உயிரை கொடுத்தாவது கொண்டு வந்து என் வேலனை குணப்படுத்திற. பூதலூர் வழியா போகணும். அங்கே நாகம்மாவுக்கு கட்டுப்பட்ட துர்தேவதைகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி பூதலூர் வழியா திருக்காட்டுப்பள்ளி வழியா போனோம். காட்டு வழியா போனா காவேரி கோட்டைங்கிற இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஜீவன் முக்திபுரம்ங்கிற ஒரு காடு இருக்கு. அங்கதான் ஆட்கொண்டேஸ்வரர் இருக்கார். சின்னதா ஒரு விக்கிரகமா இருப்பார். உங்குள்ளி சாமின்னு சொல்றது உண்டு. சர்வ வல்லமை பொருந்தியவர். யமனை காலுக்கு கீழே போட்டு முதிச்சவர். ஏழ்மாலை,
நீள தாடி, 2 அடி உயரம், பழுத்த பழம், அஷ்டமா சித்தி அடைந்த அந்த ஆட்கொண்டேசர் தான் விஷத்துக்கும் விஷக்கடிக்கும் அதை உடனே போக்குற வல்லமை படைத்தவர். அவரால் தான் இந்த விஷத்தை இறக்க முடியும். நீ போய் மனமுருகி வேண்டிக்கிட்டு மகனுக்காக மடிப்பிச்சையா அவரோட அருளுக்கு கண்டிப்பா காலம்புற பொழுது விடுறப்போ எல்லாமே சரியாயிடும் உமா. பாட்டி நான் இப்பவே பொறுப்புறேன் பாட்டி. உமா கொஞ்சம் உமா, நீ ஆட்கொண்டேசரை பார்க்க போறது நாகமாவுக்கு தெரிஞ்சா அவ உன்னை சும்மா விட மாட்டான். ஏதாவது எட்டுனிய ஏவி விட்டு தடுப்பா கெடுப்பா, அழிச்சாலும் அழிப்பா. அதனால நான் தரதெல்லாம் கையில வச்சுக்கோ. இந்தா பிரசாதம், சுவாமி பிரசாதம் வச்சுக்கோ. இந்தாமா மல்லிகைப்பூ, இதையும் கையில வச்சுக்கோ. வச்சுக்கமா. பன்னீர் புட்டி, இதுவும் கையில இருக்கட்டும். பாட்டி இதெல்லாம் எதுக்கு பாட்டி? இது தடுக்க வருதுகளை திசை திருப்ப. இதையெல்லாம் எப்பப்போ எங்கெங்க உபயோகப்படுத்துறதுன்னு உனக்கு நான் மானசீகமா அப்பப்ப சொல்றேன். அதுபடி நடந்துக்கோ. சரி பாட்டி. வெற்றியோடு திரும்பி வா. சரி பாட்டி, நான் சீக்கிரமா போயிட்டு வா உமா. என்று வா உமா. திருமென்மலர் பாதங்கள், மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே, முருகா வேலா கந்தா கடம்பா முருகா. அந்த கந்த பயலுக்கு வந்த வினையை தீக்கிறதுக்கு ஆட்கொண்டேசனை சந்திக்க போறியா? போ. உனக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த. முடிச்சிடுற. அவன் எல்லையை நீ அடையறதுக்குள்ள உன்னையே இல்லாம பண்ணிடுற. பிரம்மராட்சசா, மூலிகை விபூதி எடுத்து அந்த முருகனை காப்பாத்த அவனோட பக்த உமா போய்கிட்டு இருக்கா. அவளை வழியிலேயே அழிக்கத்தான் இந்த பூஜையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் கூடவே இருந்து எனக்கு வெற்றியை தா. பிரம்மராட்சசா, எனக்கு வெற்றியை தா. லங்கினி கிங்கினி கல்லுளி மங்கினி, க்ளீம் க்ளீம் க்ளீம். அள்ளிவா துள்ளிவா, கண்ணி பொண்ண கிள்ளி அள்ளிவா. ரங்கினி கங்கினி ஏகினி வாகினி, வா வா வா. திருமென்மலர் பாதங்கள், மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே, முருகா வேலா கந்தா கடம்பா முருகா முருகா முருகா. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும், நிஷ்டயம் கைகூடும், நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. அமரர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சை குறி முருகா. சிருஷ்டியை நோக்க சரவண பவன செங்கனில் மேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கெண்கிணி ஆட மைய நடம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்த பரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் வருகா வருக வருக. நேச குரமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக.
தேடும் வேலவன் நித்தம் வருக, சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக. இங்கே என்ன மீறி நீ போக முடியாது. என் கேள்விக்கு நியாயப்படுத்தி பதில் சொல்லணும். அந்த பதில் நீதி சாஸ்திரப்படி ஏத்துக்க கூடியதா இருக்கணும். என்ன கேட்க போற? கேளு. நீ என்ன தாண்டி போகணும்னா எனக்கு படையல் வைக்கணும். அதுக்கு இறப்பு இல்லாத ஒரு வீட்ல இருந்து இன்னைக்கு செய்த ஒரு கவள ஆகாரம் வேணும். யோசிக்காத உமா, கையில் இருக்கிற பிரசாதத்தை கொடு. இந்தா, நீ கேட்ட மாதிரியே ஒரு கவளம் ஆகாரம். நான் கேட்டது இறப்பில்லாதவர் வீட்ல இருந்து. அததான் கொடுக்கறேன். நீயாவது இறப்பில்லாதவர் வீட்ல இருந்து ஆகாரம் கேட்ட. ஆனா நான் கொடுக்கறது இறப்பும் பிறப்பும் இல்லாதவர் வீட்ல இருந்து. கருவாகி உருவாகி ஒரு தாயின் வயிற்றில இருந்து ஒரு ஜீவன் ஜனனம் எடுத்தாதான் அது பிறப்பு. அவன் தாய் வழி பிறவாதவன். இறப்புக்கும் இறப்ப முடிவு செய்யும் தேவ சேனாதிபதி முருகனோட பிரசாதம். நீ இந்த வழி வந்த நோக்கம் என் மகனுக்காக ஆட்கொண்டேசனோட விபூதி எடுக்க வந்த. நீ ஒரு கன்னிப்பொன். உன் மகன் ஏன் பொய் சொல்ற? தப்பு செய்து பிறந்தானா? எப்படி ஒரு கன்னிப்பொன் தனக்கு ஒரு மகன் இருக்கிறதா பொய் சொல்ல முடியும்? இல்ல, நான் பொய் சொல்லல. வேத சாஸ்திரப்படி நான் கன்னி இல்ல. அக்னி வளர்த்து கல்யாணம் நடக்குதே, அப்ப மந்திர ரூபமா இப்ப நான் சொல்றத ஆதாரப்படுத்தி இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு அவளோட குழந்தை பருவத்துல துள்ளி ஓடுற வலுவை கொடுத்து சோமன் காக்குறான். அவன் அவளை பாவாடை தாவணி பருவத்துல கந்தர்வன் கிட்ட தரான். கந்தர்வன் அவளுக்கு அழகையும் பருவத்தையும் கொடுத்து அக்னி கிட்ட தரான். அக்னி தான் அவளோட இளமைய நெருப்பா காத்து கற்போட கணவனா வர மணமகனுக்கு தரான். ஆக சாஸ்திரப்படி 3 பேர். அது தவிர மனசுல எழுந்த வெளியே சொல்ல முடியாத ஆசைப்படி கற்பனை செஞ்சவன் ஒருத்தன். இவன் எனக்கு கணவனா வரணும், வேலம் குழந்தைய பொறுக்கணும்னு மானசீகமா ஒரு இமை பொழுது நான் மன வாழ்க்கை வாழ்ந்தவ. தாலி இல்லாதவள் தாயா? உமா, நீ என்ன பதில் சொன்னாலும் உன்னை போக விடாம தடுக்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் கொடுத்த பன்னீர் அவ மேல ஊத்திட்டு நீ உன் வழியில போய்கிட்டே இரு. ஹரிச்சந்திர மனைவி சந்திரமதி கழுத்து தாலிய யார் பாத்திருக்காங்கன்னு கேட்டு கூட்டிட்டு வா. அப்ப ஏன் கழுத்து தாலியும் உன் கண்ணுக்கு தெரியும். சந்திரமதி தாலி அவ கணவனை தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரியாது. அது உனக்கு தெரிஞ்சா ஏன் கழுத்து தாலியும் தெரியும். பிரம்மராட்சசா, அந்த அபிராமி கிழவி உமாவுக்கு மூல ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டா. அவ லங்கினி மேல பன்னீரை தெளிச்சு சிலையாக்கிட்டு தப்பிச்சுட்டா. ஆட்கொண்டேசன் அவ பாத்துட்டா அவ பலம் கூடி போயிடும். அதுக்குள்ளேயே அவளை கொன்னுடணும். யோசிக்க நேரம் இல்ல. நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டா. பானுகோபா, பிரம்மராட்சசா, தலையில்லா முண்டமே தரைக்கட்டு ஓடிவா. குருதியில் குளிப்பாட்ட குத்தி எதிராடவா. கன்னி உமா கழுத்தை சீவ கத்தி எடுத்தோடிவா. வா 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 வா.
நாமத்தில் எதிர்வேல் காக்க, தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. அறிவு கெட்ட முண்டமே, நாகம்மாவோட கெட்ட மந்திரங்களுக்கு கட்டுப்பட்ட அடிமையே, ஏன் எல்லையில என்ன பரிபூர்ணமா நம்பி வந்தவள நீ அழிக்க போறியா? நான் நினைச்சா கண்மூடி திறக்கிற நேரத்துல உன்னையும் அந்த நாகம்மாவையும் அவ இப்ப பிரயோகம் பண்ற துர்மந்திரங்களையும் பஸ்பமாக்கிட முடியும், தெரியுமில்ல? நாகம்மா ஆணையிட்டா அதை நான் நிறைவேற்றுறேன். ஏன் உன் தலை கிடைக்கிறதுக்காக அப்படித்தானே? ஆக்க பொறுத்தவனே, உன்னால ஆற பொறுக்க முடியலையேடா. வெட்டாம விட்டுட்டா என் தலை என் உடம்புல ஒட்டாம விட்டுடுவான் நாகம்மா அப்படின்னு நீ நினைக்கிறதால உன்னை ஏவலுக்கு அனுப்பி இருக்கிறா. அந்த ஓ மண்ட ஓட்டுல எப்பவோ உன் விதி கணக்க ஆண்டவன் எழுதியாச்சு. அந்த பிரம்மலிபி என்னன்னு நாகம்மாவுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இந்த யுகத்துல பெண்களோட பக்தி தான் முக்திக்கு வழியா இருக்கும். இவளாலதான் உனக்கு சாப விமோசனை கிடைக்க போகுது. இது ரகசியம். இவ சர்வேஸ்வரி அம்சம். அந்த ஆறுமுகனோட ஞான சக்தியே இவளுக்கு துணைக்கு வர்றப்ப நீ அவளை நெருங்கிட முடியுமா? போ, போய் ஆட்கொண்டேசன் எல்லையில அடி எடுத்து வைக்க அனுமதி இல்ல, அடிச்சு விரட்டான்னு நாகம்மா கிட்ட போய் சொல்லு. நாகம்மா நல்ல நண்பர்கள் நம்ம 2 பேரையும் முட்டை விட்டு வேடிக்கை பாக்குறா, புரியுதா? ஆட்கொண்டேசா, இந்த பொண்ணு மூலமா எனக்கு தலை கிடைக்குங்கிறியா? நாகம்மாவோட அழிவு இவ மூலமா தான் கூடிய சீக்கிரம் உதயமாக போகுது. போ, இவ முடிச்சுக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துரு. ஏண்டா நிக்கிற? போடா போடா. சிவோகம் 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 சிவோகம். ஆட்கொண்டேசா, அநாத ரட்சகா, வேலன விஷத்தை இறக்கி காப்பாத்து. அவன் பிஞ்சு உடம்புல கலந்திருக்கிற நஞ்சு விலகணும். அவனை காப்பாத்து. அவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அவனுக்காக எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். வேலனை இந்த உலகத்துல இருந்து எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்ன பிரி, என்ன சொந்த பந்தம் இல்லாம செய்றியா செய். ஆனா அவன் நாங்க கண்ட உலகம். ஆட்கொண்டேசா, நீயே கூட வந்து என் குழந்தை வேலனை காப்பாத்து.
நான் உன்னோட அருள் பிரசாதம் விபூதியை கொண்டு போய் அவன் உடம்புல பூசுற வரைக்கும் எனக்கு துணையாயிரு. என் மகனை நினைக்கிற என் வேலனுக்கு விஷம் இறங்குற விபூதி கூட ஆட்கொண்டேசா.